தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓசூர் எல்காட் பூங்காவில் அமையவுள்ள பிசிபி நிறுவனத்தின் 2வது அலகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல். 1100 கோடி ரூபாயில் அமையும் நிறுவனத்தின் மூலம் 1200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கையில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மதுரையில் நேற்று 13 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிக கனமழை. மேக வெடிப்பு காரணமாக இருக்கலாம் என்று வானிலை மையம் தகவல். கொடைக்கானலில் பலத்த மழை. நட்சத்திர ஏரியில் படகு சவாரி நிறுத்தம். வரும் 13ஆம் தேதி இளையராஜாவுக்கு நடக்கும் பாராட்டு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்திற்கு முதலமைச்சர் சார்பில் நேரில் அழைப்பு. அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் அதிகாரிகள் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்று அழைப்புதலை வழங்கினர். பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது. செங்கோட்டையனின் முயற்சியும் பலன் தராது என்று டிடிவி தினகரன் திட்டவட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை மாற்ற முடியாது என்று டிடிவி தினகரனுக்கு நைனா நாகேந்திரன் பதில். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் EPS, அதனால நிச்சயமா நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறோம். நாங்கள் ஆட்சி நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும். இப்போது கூட ஓ பன்னீர்செல்வத்திடம் பேசியதாகவும் தங்களின் உறவு நன்றாகவே இருப்பதாகவும் நைனா நாகேந்திரன் கருத்து. டிடிவி தினகரனுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் பேட்டி. பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் கட்சியினர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கோரிக்கையிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். புதிய கட்சியை அன்புமணி தொடங்கிக் கொள்ளலாம் என்று ராமதாஸ் கருத்து. தன்னால் தொடங்கப்பட்ட கட்சிக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் திட்டவட்டம். கட்சி ஆரம்பிச்சார் ராமதாஸ் ஆரம்பிச்ச கட்சி. இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. நீக்கப்பட்ட சிறிது நேரத்தில் பாமக தலைவர் என்ற பெயரில் அன்புமணி அறிக்கை. கடலூரில் நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு அவசர ஆலோசனை. பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தது செல்லாது என்று வழக்கறிஞர் பாலு கருத்து. நிறுவனரான ராமதாசுக்கு கட்சியின் நிர்வாக முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் இல்லை என்றும் பேட்டி. கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. பதவி நீக்கம் செய்வது, கூட்டங்கள் நடத்துவது, எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. கடலூர் மாவட்டம் தேவதானப்பட்டினத்தில் மீனவர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த பாமக தலைவர் அன்புமணி. மீனவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் உருவானதற்கு பாஜக தான் காரணம். பாஜக யாருடன் கூட்டணி வைத்தாலும் அங்கெல்லாம் பிரிவினைதான் ஏற்படும் என்று பரமக்குடியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பிரித்தாளும் கொள்கையில் இருக்கின்ற பாஜக தான் இந்த பிரிவினைக்கே காரணம். பாஜக தான் தந்தைக்கும் மகனுக்கும் முட்டல் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாஜக தான்
செங்கோட்டையன் அவர்களை பிரித்தாளும் கொள்கையில் இயங்கியிருக்கிறது. ஆக எங்கே யார் யாரோடு உறவு வைக்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம். மக்களுக்காக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பதுதான் மக்கள் சந்திப்பு என்றும் சீமான் காட்டு. வேட்டையாட வர சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர சிங்கம். அது புரியுதா? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வயதான தம்பதியை கட்டி போட்டு 20 சவர நகை 70,000 ரொக்கம் கொள்ளை. வீட்டின் கதவை தட்டி உள்ளே வந்து கைவரிசை காட்டிவிட்டு சென்றவர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு கெடு விதித்த விவகாரம். விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. ஓசூர் எல்காட் பூங்காவில் அமையவுள்ள பிசிபி நிறுவனத்தின் 2வது அலகை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். 1100 கோடி ரூபாயில் அமையும் நிறுவனத்தின் மூலம் 1200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கையில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மதுரையில் நேற்று 13 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிக கனமழை. மேக வெடிப்பு காரணமாக இருக்கலாம் என்று வானிலை மையம் தகவல். கொடைக்கானலில் பலத்த மழை. நட்சத்திர ஏரியில் படகு சவாரி நிறுத்தம். வரும் 13ஆம் தேதி இளையராஜாவுக்கு நடக்கும் பாராட்டு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்திற்கு முதலமைச்சர் சார்பில் நேரில் அழைப்பு. அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் அதிகாரிகள் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்று அழைப்புதலை வழங்கினர். பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது. செங்கோட்டையனின் முயற்சியும் பலன் தராது என்று டிடிவி தினகரன் திட்டவட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கனியாகத்தான் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை மாற்ற முடியாது என்று டிடிவி தினகரனுக்கு நைனா நாகேந்திரன் பதில். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் இபிஎஸ். அதனால நிச்சயமா நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம். நாங்கள் ஆட்சி நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும். இப்போது கூட ஓ பன்னீர்செல்வத்திடம் பேசியதாகவும் தங்களின் உறவு நன்றாகவே இருப்பதாகவும் நைனா நாகேந்திரன் கருத்து. டிடிவி தினகரனுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் பேட்டி. பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் கட்சியினர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கோரிக்கையிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். புதிய கட்சியை அன்புமணி தொடங்கிக் கொள்ளலாம் என்று ராமதாஸ் கருத்து. தன்னால் தொடங்கப்பட்ட கட்சிக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் திட்டவட்டம். தனி கட்சி ஆரம்பிச்சார். ராமதாஸ் ஆரம்பிச்ச கட்சி. இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. நீக்கப்பட்ட சிறிது நேரத்தில் பாமக தலைவர் என்ற பெயரில் அன்புமணி அறிக்கை. கடலூரில் நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு அவசர ஆலோசனை. பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தது செல்லாது என்று வழக்கறிஞர் பாலு கருத்து. நிறுவனரான ராமதாசுக்கு கட்சியின் நிர்வாக முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் இல்லை என்றும் பேட்டி. கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. பதவி நீக்கம் செய்வது, கூட்டங்கள் நடத்துவது, எந்த முடிவுகளாக இருந்தாலும்
பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. கடலூர் மாவட்டம் தேவதானப்பட்டினத்தில் மீனவர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த பாமக தலைவர் அன்புமணி மீனவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் உருவானதற்கு பாஜக தான் காரணம். பாஜக யாருடன் கூட்டணி வைத்தாலும் அங்கெல்லாம் பிரிவினைதான் ஏற்படும் என்று பரமக்குடியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பிரித்தாளும் கொள்கையில் இருக்கின்ற பாஜக தான் இந்த பிரிவினைக்கே காரணம். பாஜக தான் தந்தைக்கும் மகனுக்கும் முட்டல் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாஜக தான் செங்கோட்டையன் அவர்களை பிரித்தாளும் கொள்கையில் இயங்கியிருக்கிறது. ஆக எங்கே யார் யாரோடு உறவு வைக்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம். மக்களுக்காக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பதுதான் மக்கள் சந்திப்பு என்றும் சீமான் காட்டு. வேட்டையாட வர சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர சிங்கம் அது. புரியுதா? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வயதான தம்பதியை கட்டி போட்டு 20 சவர நகை 70,000 ரொக்கம் கொள்ளை. வீட்டின் கதவை தட்டி உள்ளே வந்து கைவரிசை காட்டிவிட்டு சென்றவர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு கெடு விதித்த விவகாரம். விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு.